பானையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு விஜய் வந்தடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பானையூரில் இருக்கக்கூடிய தாவேக தலைமை அலுவலகத்தில் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிந்த சூழலில் தற்பொழுது பானையூர் அலுவலகத்திற்கு விஜயும் வந்தடைந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக அலுவலகத்திற்கு மேலும் யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? இன்னும் எத்தனை மணி நேரத்திற்குள் செங்கோட்டையனுக்கு கட்சியில் இணைய இருக்கிறார்? விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் பல நாட்களாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நபராக, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த செங்கோட்டையன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வருவதற்கு முன்பாகவே செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோர் அவருடைய ஆதரவாளர்கள், செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் என கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் நேரடியாக பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் செங்கோட்டையன் வரவில்லை. அதே நேரத்தில் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது தலைமை அலுவலகத்தை வந்தடைந்திருக்கிறார். குறிப்பாக செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பேருந்தில் வந்திருந்தார்கள். அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் நேரடியாக சென்று வாயில் வரைக்கும் என்று அவர்களை கையெடுத்து கும்பிட்டு வாருங்கள் என்று வரவேற்றார். அதே போல உள்ளே அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த இளைப்பாறுதலுக்கான அந்த உள்ளிட்டவைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது விஜய் வந்திருக்கிறார். விஜய் வந்தவுடனே செங்கோட்டையன் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையனும் வரவுள்ளார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கூட்டாக அனைவரும் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது விஜய் இருக்க மாட்டார் அந்த செய்தியாளர் சந்திப்பில். ஆனால் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பார். ஏனென்றால் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அவர் விரிவாக எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவிலிருந்தும் அவருக்கு தொடர்ச்சியான அழைப்புகள் வந்திருந்தது. ஆனால் அந்த அழைப்புகளை எல்லாம் நிராகரித்து அவர் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன என்பதை அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.